ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வள்ளி குகைக்கு போயிருந்தோம். அந்த வள்ளி குகையில் என்னென்ன சிறப்பு, வள்ளி குகை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வள்ளி குகை உருவான வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 விதமாக கதை சொல்லுவாங்க. ஆனால் எது உண்மைன்னு தெரியல. ஆனால் 2மே ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் இருக்கார் பார்த்தீங்களா. முருகன் வந்து வள்ளியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமாமா. அதனால் ஒரு முனிவர் வேஷத்தில், ஒரு வயதானவர் வேஷத்தில், அந்த வேஷத்தில் போயிட்டு வள்ளி இருப்பாங்கள்ல, அவங்க வீட்டில் போயிட்டு பிச்சை கேட்குற மாதிரி போயிருப்பார் போல தெரியுது. அப்போ வள்ளியோட அப்பா வந்துட்டு போய் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்போதைக்கு முருகன் வந்து என்ன பண்ணார்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு முருகன் கேட்டிருப்பாரு. அதுக்கு வள்ளி இருந்துட்டு, நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா. இப்போது இதை வந்துட்டு முருகன் வந்து அவங்க அண்ணனான விநாயகர்கிட்ட, யானை உருவம் கொண்ட விநாயகர்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு உடனே விநாயகர் என்ன பண்ணார்னா, யானையாக மாறி அந்த வள்ளியை துரத்த ஆரம்பிச்சிட்டாராமா. அப்போ அந்த வள்ளி பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி ஓட போகிறப்ப அந்த முருகன் வந்து முதிய வேஷத்தோடு இருந்தார் பார்த்தியா, அவர்கிட்ட போய் இது மாதிரி என்னை யானை துரத்திட்டு வந்து சொல்கிறப்ப, போய் அந்த ஒரு குகை இருந்துச்சான், அந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்க போய் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்படி தான் அந்த வள்ளி குகை உருவாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, தெய்வானையை தானே முருகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. தெய்வானை வந்து பரதர் குலத்தில் பிறந்தவங்க போல தெரியுது. அது மாதிரி தெய்வானையை காதலிச்சு முருகன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப வள்ளி வந்துட்டு நம்ம இருக்கும்போது அவர் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த குகையில் ஒளிஞ்சிருக்காங்களாமா. அப்படி தான் உருவாச்சு அந்த வள்ளி குகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2ல் எது உண்மைன்னு தெரியல. 2மே ஆனால் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வள்ளி குகையை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் இது ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் கயிறு வாங்கி அங்கே ஒரு தங்க பவளப்பாறை இருக்குது, அந்த பவளப்பாறையில் கட்டினா கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இதே குழந்தை இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அங்கே தொட்டில் தருவாங்க. அந்த தொட்டில் வாங்கி கட்டி வேண்டிட்டு போனோன்னா அந்த முருகனே வந்து நம்மளுக்கு குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு தொட்டில் கட்டியிருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க குறி சொல்லிட்டு இருந்தாங்க. கைரேகை பார்த்து குறி சொல்லுவாங்கள்ல, அதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் சுற்றி பார்த்துட்டு சாமி தரிசனம் நல்லா பண்ணோம். கூட்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் சாமி தரிசனம் நல்லா பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வரப்போ அந்த தெய்வானை யானை இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோம். அதை பார்த்துட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தது